السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم يسروا ولا تعسروا وبشروا ولا تنفروا. أو كما قال نبينا صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை எல்லாம் அணுவணுவாய் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய நபி தோழர்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், இமாம்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. சங்கம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் தொடர் பயான் நிகழ்வில் 15வது இரவில் நாம் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம். எனவே பேசப்படக்கூடிய செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்கிறே இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக வேண்டி வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு அருட்கொடை தான் இந்த தீனுல் இஸ்லாம், புனிதமிக்க இந்த மார்க்கம். நபிமார்கள் கேட்டாங்க, அல்லாஹு தஆலா வாய்ப்புகள் கொடுக்கல. நபிமார்கள் கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக வருவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா வாய்ப்புகளை கொடுக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க மார்க்கத்துல நம்ம பிறக்க வச்சு, அதிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக ரப்பல் ஆலமீன் வாழ வைத்திருக்கின்றானே. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அளப்பெரும் நிஅமத் இதுதான். அல்லாஹுக்கு நாம் எல்லாம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். காரணம், தீனுல் இஸ்லாம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். குர்ஆன் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்துல ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். எனவே இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை, இந்த இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய இந்த பண்பாட்டை, இந்த கோட்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு தெளிவான முறையில் எல்லா விஷயத்திலும் எடுத்துரைத்து விட்டான். மேலானவர்களே, பார்த்தோம் என்று சொன்னால், நபிமார்களுடைய வரலாறுகளை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபி, ஒரு ஊருக்கு ஒரு நபி, ஒரு கிராமத்துக்கு ஒரு நபி, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நபி, இந்த மாதிரி நபிமார்கள் உடைய வரலாறுகள் எல்லாம், அவர்களுடைய வருகைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியே தன்னுடைய நபிமார்கள் அனுப்பி வைத்திருந்தான். ஆனால் கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உம்மத்தினர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பரம் சாற்றான். சங்கைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின்டார்களே, தீனுல் இஸ்லாம் மார்க்கம் என்று சொன்னால் என்ன? இந்த இஸ்லாம் மார்க்கம் என்று சொன்னால் என்ன? நாம ஏன் மார்க்கத்தை ரொம்ப கடினமாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அல்லாஹு தஆலா மார்க்கத்தை ரொம்ப இலகுவாக்கி காட்டியிருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, மக்களுக்கு எந்த விஷயத்தையும் இலகுவாக்கி காட்டுங்கள், அதை லேசாக்கி காட்டுங்க, அதை கடினமாக்கி விட வேண்டாம். வலா துஅஸ்ஸிரு, அதை கடினமாக்கி காட்ட வேண்டாம். ஏன் தெரியுமா? எப்போ ஒரு விஷயம் நம்ம உள்ளத்துல கடினமாக இருக்குமோ, ஸ்ட்ராங்காக பதிவாயிருமோ, அது கஷ்டம், இது சிரமம் அப்படிங்கிற மாதிரி பதிவாகிடும் சொன்னால், அது கண்டிப்பாக வாழ்க்கையில நினைச்சாலே கஷ்டமாகத்தான் இருக்கும், நினைச்சாலே சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் மார்க்கத்தை பொறுத்த மட்டும் அப்படி அல்ல. அல்லாஹ் தஆலா அவ்வளவு இலகுவாக்கி கொடுத்திருக்கின்றான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொன்னால் என்ன? புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், 5 தூண்களின் மீது இஸ்லாம் கட்டப்பட்டுள்ளது. முதலாவது செய்தி, முதலாவது ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாவது வ இகாமிஸ் ஸலாஹ். மூன்றாவது வ ஈதாஇஸ் ஸகாஹ். நான்காவது வ ஸௌமி ரமதான். ஐந்தாவது வ ஹஜ்ஜில் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. இந்த 5 தான் மார்க்கம். இந்த 5 காரியங்களை நாம சரியான முறையில் வாழ்க்கையில கடைபிடித்தோம் என்று சொன்னால் நான் ஒரு இஸ்லாமியன், நான் அல்லாஹுக்கு அடிபணிந்த கூடிய ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்.
அப்ப இந்த 5 அம்சங்களை கொண்டதுதான் இஸ்லாம். எனவே நம்ம மார்க்கத்தை ரொம்ப கடினமாக கஷ்டமாக நினைக்க கூடாது. இந்த 5 விஷயத்தை உள்ளடக்கியது தான் இஸ்லாம், அவ்வளவுதான். இவ்வளவு இலகுவாக நம்ம மார்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், எந்த சிரமமும் இருக்காத வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை அவ்வளவு லேசாக்கி கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த 5 விஷயத்தை மட்டும் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். சங்கைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இந்த 5 நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏனைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அமல்கள், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், ஏறத்தாழ எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அமல் இபாதத்துகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான சில அமல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறார். நபியுடைய கண்ணியத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கு நாம ரொம்ப நெருக்கமாகணுங்கிறதுக்காக வேண்டி சில அமல்கள் அல்லாஹ் தஆலா நமக்காக வேண்டி வழங்கி இருக்கிறார். அதன் அடிப்படையில் சங்கையானவர்களே, இந்த 5 அமல்களை நாம பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 5ஐயும் நாம பிரிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கம் எவ்வளவு லேசிங்கிறது நாம புரிஞ்சுக்கலாம். மார்க்கம் எவ்வளவு லேசாக அல்லாஹ் தஆலா அமைச்சு கொடுத்திருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளலாம். முதலாவது, நாம வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல். இந்த 5லையும் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல் இருக்குது, நம்ம வருஷத்துல செய்யக்கூடிய அமல் இருக்குது, நம்ம எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல் இருக்குது. 3ஆக பிரித்து கொள்ள வேண்டும். முதலாவது சங்கையானவர்களே, வாழ்க்கையில நம்ம ஒரே ஒரு தடவை செய்யக்கூடிய அமல்கள் என்ன? வாழ்க்கையில நம்ம ஒரே ஒரு தடவை செய்யக்கூடிய அமல்கள் என்ன? அதுதான் கலிமா தொய்யபா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வாழ்க்கையில ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கு கலிமாவை சொல்லிவிட்டார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை சொல்லிட்டாருன்னு சொன்னால், அவர் சொன்ன மறுகணமே அவர் வஃபாத் ஆகிட்டாருன்னு சொன்னால், அவர் கலிமாவை சொல்லிவிட்டார், ஃபர்லான காரியத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். வாழ்க்கையில் அவர் ஒரு நட சொன்னாலே போதுமானது, அவருக்குரிய கடமை நீங்கி விட்டது. அருமையானவர்களே, அவருக்குரிய கடமை நீங்கிருச்சு, அவர் கலிமாவை சொல்லிட்டார். ஆனால் இந்த கலிமாவை நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை நம்ம சொல்றோமோ, அது எத்தனை ஆயிரமாக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி, எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, எத்தனை முறைகள் நாம் அதிகமாக சொல்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதற்குரிய பிரதிபலன்களை, நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் கடமை ஒரு தடவை தான். இரண்டாவது கடமை ஹஜ். மன் இஸ்ததா இலைஹி சபீலா. ஹஜ்ஜுடைய கடமை வாழ்க்கையில் ஒரு தடவை செய்தால் போதுமானது. ஒருத்தவங்க 2 ஹஜ் முடிச்சிருப்பாங்க, 4 ஹஜ் முடிச்சிருப்பாங்க, 8 ஹஜ் முடிச்சிருப்பாங்க, தாராளமாக அமல் செய்யலாம், மார்க்கம் தடை செய்யல. ஆனால் அவருக்கு கடமைங்கிறது ஒரு தடவை தான். அருமையானவர்களே, ஒரு தடவை செய்து விட்டால் அவருக்குரிய கடமை நீங்கி விட்டது. அவர் அடுத்தடுத்த ஹஜ்ஜுகள் செய்யும் பொழுது அவர்களுக்குரிய நன்மைகளை தான், சவாபே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக வழங்கி கொண்டே இருக்கிறார். எனவே சங்கையானவர்களே, நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல்கள் 2 ஒரே ஒரு தடவை செய்தால் போதுமானது. அதுதான் கலிமா, இரண்டாவது ஹஜ்ஜி. இரண்டாவது, வருடத்தில் ஒரு முறை செய்யக்கூடிய அமல்கள். வருடத்தில் ஒரு முறை செய்யக்கூடிய அமல்களில் முதலாவது நோன்பு, இரண்டாவது ஜகாத். நம்ம வருஷத்துல ஒரே ஒரு தடவை செய்தால் போதுமானது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் தொழுகை. இதுதான் மார்க்கம். இதே 5 விஷயம்தான் மார்க்கமே. எனவே சங்கையானவர்களே, இந்த 5 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது வருஷத்துல வாழ்க்கையில் ஒரு நாள் நாம செய்யக்கூடிய அமல்கள்ல கலிமா தொய்பா. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஃதலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். திக்ர்களில் மிகவும் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்ர். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை பொறுத்த மட்டிலும் யாருடைய ஆரம்ப வார்த்தையும் கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்குமோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் போய்விடுவார். இந்த கலிமாவுக்கு அவ்வளவு பெரிய பவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். சங்கைக்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை நாம வாழ்க்கையில எத்தனை தடவை சொன்னாலும் அதற்குரிய நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். காரணம், இது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லாஹுக்கும் அடியாருக்கும் இருக்கக்கூடிய உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. இதனுடைய நம்பிக்கை, நான் எந்த அளவு நம்பிக்கையோடு இந்த கலிமாவை சொல்றேன், எனக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியும். எனவே அந்த கலிமாவை சொல்ற காலம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நெருக்கத்தை ரொம்ப நெருக்கி கொண்டு வந்துடுறான். அது மட்டும் இல்லை, அவர்களுக்குரிய நன்மைகளையும் ரப்பல் ஆலமீன் அதிகரித்து கொடுக்கிறான். எனவே இந்த கலிமாவை நாம எவ்வளவு அதிகமாக சொல்ல வேண்டுமோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஏன்
கலிமாக்களில் மிக சால சிறந்தது உயர்வானது லா இலாஹ இல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய சகோதரர்களே, நபி அவர்கள் இன்னும் ஒரு வார்த்தையில் எந்த அளவுக்கு சொல்வார்கள் என்று சொன்னால், ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய ஈமானை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை கொண்டு புதுப்பித்துக் கொள்ளுங்கள். புதுப்பித்து ஃப்ரெஷ்னஸ், ரீஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கணும். கலிமாவை கொண்டு ரீஃப்ரெஷ் ஆக்கணும். உள்ளத்தை கலிமாவை கொண்டு ரீஃப்ரெஷ் ஆக்கணும். எவ்வளவு கலிமாக்கள், நிறைய கலிமாக்கள் இருக்குது. ஹதீஸ்ல சொல்லப்பட்ட நிறைய வார்த்தைகள் இருக்குது, திக்ருடைய வார்த்தைகள். ஆனால் நபி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை அடிக்கடி 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 சொல்லி உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ரீஃப்ரெஷ். சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய சகோதரர்களே, நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நவந்துடும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நவந்துடும். காரணம் கலிமாவை நம்ம முடிகிறதுனால. இரண்டாவது சங்கையானவர்களே, வருஷத்தில் ஒரு தடவை செய்யக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் ஹஜ்ஜு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்தும் ஹஜ்ஜிக்கு போகவில்லையோ, ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்தும் யார் ஹஜ்ஜிக்கு போகவில்லையோ அவன் யஹூதியாகவோ அல்லது நசரானியாகவோ மரணிக்கட்டும், நான் அவனை பற்றி எந்த கவலையும் கொள்ள மாட்டேன். மேலானவர்களே, யாருக்கு ஹஜ்ஜி கடமை? ஏழைகளுக்கு கடமையா? இல்லையே. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மனிஸ்ததா இலைஹி சபீலா. பாதையால் யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ, உடலாலும் பொருளாலும் தகுதியாலும் யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ இவர்களுக்கு தான் ஹஜ்ஜி கடமை. சங்கையானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய இஅலான் அறிவிப்பு யார் யாருடைய காதுகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து சேர்த்து விட்டானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஹஜ்ஜுக்கு எடுத்தே தீருவான். அவர்கள் சக்கராத்துடைய நிலைமைக்கு போனாலும் பரவாயில்லை, உடல் நல குறைவாக போனாலும் பரவாயில்லை, அல்லாஹ் அவனுடைய காதுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களை ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுவான். அருமையானவர்களே, நாம ஆயுள்ல ஒரு நடை செய்யக்கூடிய அமல் ஹஜ்ஜு. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சங்கைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, மூன்றாவது இந்த ரெண்டுமே வாழ்க்கையில ஒரு தடவை செய்தால் போதுமானது. ஆனால் வருஷத்துல ஒரு தடவை செய்யக்கூடிய அமல்களை பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப ஈஸி. இஸ்லாம் மார்க்கம் ரொம்ப ஈஸியான மார்க்கம், இலகுவான மார்க்கம். வாழ்க்கையில ஒரு நடை செய்யக்கூடிய அமல், வருஷத்துல ஒரு தடவை செய்யக்கூடிய அமல், அதுதான் ஜகாத்தும் நோன்பும். சங்கைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நோன்பை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறான். நம்ம ஏற்கனவே நோன்புடைய காலத்தில் இருக்கிறோம். நம்ம நோன்புடைய சம்பந்தமாக எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு நாம எப்படி நோன்பை கடமையாக்கினோமோ அதே போன்று உங்களுக்கும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய நோன்பை கொடுத்திருக்கிறான். மேலானவர்களே, 11 மாசங்களாக நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, உங்க சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரே ஒரு மாதம் மட்டும் அல்லாஹ்வுக்காக உங்களுடைய சந்தோஷத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய ஆசா பாசங்களை அடக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் உண்ணக்கூடிய சாப்பாட்டை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய தண்ணீரை குறைத்துக் கொள்ள வேண்டும். மேலானவர்களே, இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடக்குமுறையாக கொண்டு வந்து, ஒரு உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு அடக்குமுறையாக, ஒரு அன்பான வார்த்தையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஅல்லக்கும் தத்தகூன். அடக்குமுறை என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வா உள்ளவர்களாக ஆகணும், நீங்க பயபக்தி உள்ளவர்களாக ஆகணும் என்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு மாதம். மற்ற 11 மாதங்களை பத்தியும் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா இருந்துக்கிறீங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு மாதத்தை மட்டும் அல்லாஹ்வுக்காக நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள் யார் தெரியுமா? தக்வா உள்ளவர்கள் தான். நோன்பிலும் யார் தக்வாவுடன் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். சும்மா பசிச்சிருக்கிறது, தாகித்திருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. சங்கையானவர்களே, எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய நோன்பு காலம் எப்படி கழிகுது என்று சொன்னால் நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹர்ல புல்ல நோன்பு வச்சுக்கிட்டு தூங்குறது தான், அவர் திரும்ப எந்திரிக்கிறது இஃப்தாருக்கு தான் எந்திரிப்பார். சஹர்ல நோன்பு வச்சுக்கிட்டு தூங்குறவர் இஃப்தாருக்கு தான் எந்திரிப்பார். அப்ப இடைப்பட்ட நேரங்கள்ல அமல்கள் என்னாச்சு? ஜிக்கர்கள் ஃபிக்கர்கள் என்னாச்சு? எதுவுமே இல்லை. ஆனால் அவரும் நோன்பு வச்சிருக்கிறாரு. இவர் சாப்பிடாம இருந்தாரு, குடிக்காம இருந்தாரு ஒழிய இவருடைய நோன்பினால அல்லாஹுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது.
அந்த மாதிரி நோன்புகளாக எங்களுடைய நோன்புகளாக கூடாது. லஅல்லகும் தத்தகுன், என்னுடைய நோன்பு என்னை தக்வா உள்ளவனாக மாற்ற வேண்டும் சங்கையானவர்களே. எனவே வருஷத்துல ஒரு தடவை செய்யக்கூடிய அமலில் முதலாவது நோன்பு. இரண்டாவது ஜகாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துடைய விஷயத்தை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கத்துல கொடுத்தாங்க என்று சொன்னார் சங்கையானவர்களே. ஃபர்லான ஒரு அமல் என்ன, 100 ரூபாய்க்கு வெறும் 2 ரூபா 50 காசு. 100 ரூபாய்க்கு வெறும் 2 ரூபா 50 காசு. அந்த 100 ரூபாயில எனக்கு சொந்தமானது 2 ரூபா 50 காசு அல்லாஹுக்கு சொந்தமானது, 2 ரூபா 50 காசு ஏழை மக்களுக்கு சொந்தமானது, 2 ரூபா 50 காசு எனக்கு சொந்தமானது கிடையாது. இந்த பண்பு என்னுடைய உள்ளத்துல வரும் என்று சொன்னால் இது ஃபர்து, இது நாம செய்தே ஆக வேண்டும் சங்கையானவர்களே. இதுதான் ஜகாத். அந்த ஜகாத்துடைய அமல்கள் என்ன, ஜகாத்துடைய பாடம் விரிவான பாடம். தெரியாதவர்கள் உங்களுடைய உலமாக்கள் இடத்துல, தெரிந்தவர்கள் இடத்துல இந்த ஜகாத்துடைய சம்பந்தமாக எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள். மேலானவர்களே, இப்ப பெரும்பாலும் நோன்புடைய காலத்துல தான் அநேகமான முஸ்லிமான நபர்கள் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே எங்களுடைய ஜகாத்துடைய ஃபண்ட் சரியான முறையில் யார் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேர வேண்டும். ஏன் தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜகாத்துடைய விஷயத்துல எவ்வளவு கடினமான வார்த்தைகளை சொல்றான் என்றால், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. சுப்ஹானல்லாஹ். யாரு ஜகாத்தை கொடுக்காமல் சேமிச்சு வைக்கிறாங்களோ, ஃபபஷிர்ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், சுப செய்தி சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், சந்தோஷமான செய்தி சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்கிற சுப செய்தி அவர்களுக்கு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். இப்படியான வார்த்தை அல்லாஹ் தஆலா யூஸ் பண்றான். காரணம், வருடத்துல ஒரு தடவை செய்யக்கூடிய அமல் நாம விட்டுட்டோம் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய தண்டனை. எனவே வாழ்க்கையில் ஒரு தடவை செய்யக்கூடிய அமலை பார்த்தோம், வருடத்தில் ஒரு தடவை செய்யக்கூடிய அமல்களை பார்த்தோம். மிச்சம் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், ஒவ்வொரு நாளும் நாம செய்யக்கூடிய அமல், அதுதான் சங்கையானவர்களே தொழுகை. எனவே இந்த தொழுகையுடைய விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தெளிவாக அழகாக சொல்றான் என்றால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை, உங்களுடைய தொழுகை உங்களை பலவிதமான பாவங்களை விட்டு உங்களை பாதுகாத்திடும், மானக்கேடான விஷயங்களை விட்டு உங்களை பாதுகாத்திடும் உங்களுடைய தொழுகை. மேலானவர்களே, எங்க தொழுகை மட்டும் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னால், நீங்க அல்லாஹ்வை பார்க்கல என்றாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கிற நியத்தோட தொழுங்க, என்கிற எண்ணத்தோட தொழுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகையில மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடிக்கொள்ளுங்கள். சங்கையானவர்களே, எவ்வளவு அழகாக ரப்புல் ஆலமீன் தொழுகையை பற்றி சொல்லிவிட்டார். எனவே ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை இருக்குது, ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. இந்த தொழுகைகளை நாம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய தொழுகை, எதுவரைக்கும், மௌத்து வரைக்கும், ரூஹு உடம்புல இருக்கிற வரைக்கும் தொழுகையை நம்ம கடைபிடிக்க வேண்டும். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய சகோதரர்களே, மார்க்கம் ரொம்ப லேசானது, நாம புரிஞ்சுக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல், வருடத்துல செய்யக்கூடிய அமல், ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல், இதை புரிந்து கொண்டால் மார்க்கத்தை நாம் இன்னும் இலகுவாக புரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.